36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். எவ்வளோ ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தை. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். தேவனுடைய ஆலயத்தில் சம்பூர்ணமாக இருக்கிறது. அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் இல்லாமல் போகாதபடிக்கு நீங்கள் என்னுடைய பண்டக சாலைக்கு கொண்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தாவீது வாழ்ந்த காலத்தில் தாவீதை சவுல் கொல்ல அவன் வேட்டையாட நினைக்கிற நேரத்தில் தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று தங்கள் பசிக்கு அங்கே இருக்கிற அப்பத்தை புசித்தார்கள். ஆசாரியர்கள் தவிர வேறொரு புசிக்க கூடாத அந்த அப்பத்தை தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் புசித்து அந்த பலத்தினாலே உயிர் பிழைத்து தப்பித்து கொண்டார்கள். தேவனுடைய ஆலயத்திலே சம்பூர்ண ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்திலே நாம் வரும் பொழுது சம்பூர்ணத்தினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, உங்களை திருப்தியா அவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. திருப்தியா, சம்பூர்ண ஆசீர்வாதம், சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். இங்க பார்க்கிறோம், தேவனுடைய ஆலயத்தில் சம்பூர்ணத்தினாலே திருப்தி அடைவது மட்டுமல்ல, உமது பேரின்ப நதியினால். தேவனுடைய ஆலயத்தில் ஒரு நதி இருக்கிறது. அந்த நதி, அதற்கு பேர் பேரின்ப நதி. சாதாரண நதி இல்லை, பேரின்ப நதி. அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். இன்னைக்கு எத்தனையோ பேர் தாகத்தோடு இருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய தாகமும் வித்தியாசமும் இருக்கிறது. ஒருவருக்கு அவங்களுக்கு ஒரு தாகம், சிலருக்கு ஆத்ம தாகம், சிலருக்கு சரீரத்துக்கு ஆகாரத்தை குறித்த தாகம், சிலருக்கு பண கவலை, சிலருக்கு மனக்கவலை, சிலருக்கு வியாதி தாகம், ஐயோ வியாதி சரியாகணும். இப்படி பல தாகம் இருந்தாலும் இந்த தாகத்தையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது, தேவனுடைய ஆலயத்தில் வரும்பொழுது பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறார். அதனால தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பாடினாங்க, தாகத்தை தீருமையா அபிஷேகத்தை தாருமையா, தாகத்தை தீருமையா அபிஷேகத்தை தாருமையா. அப்ப இந்த பேரின்ப நதி சாதாரண நதி இல்லை, இன்பத்தை கொடுக்கும். அதுவும் சாதாரண இன்பம் இல்லை, பேரின்பம். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தா உங்களுக்கு என்ன பேரின்பம். இன்பம் என்றதே ஒரு பெரிய காரியம், அதுலயும் பேரின்பம். அந்த பேரின்ப நதியினாலே தாகத்தை எல்லாம் தீர்க்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், இந்த பேரின்ப நதியினாலே தேவன் எப்படி அந்த தாகத்தை தீர்க்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 22:1. இங்கே பளிங்கு போல இருக்கக்கூடிய தெளிவான சாதாரண தண்ணீர் இல்லை, ஜீவ தண்ணீர் உள்ள
சுத்தமான நதி. அப்ப இந்த பேரின்ப நதி என்பது எதனால பேரின்பம் நமக்கு கிடைக்குதுன்னா, பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஹல்லேலூயா. இந்த நதி தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வருகிற நதி. அப்ப இந்த நதி தான் இங்கே பாய்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்திலே பாய்ந்து கொண்டிருக்கிற இந்த பேரின்ப நதி எங்கிருந்து வருகிற நதி? தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வருகிறது. மழையில நீங்க எல்லாருமே நனைஞ்சிருப்பீங்க. மழை எங்கிருந்து வருது? வானத்திலிருந்து. நீங்க அப்படி வெளில போனா அந்த மழையில நனைஞ்சிங்கன்னா வானத்திலிருந்து தண்ணி உங்களை நேரடியாக தொடுது. வானத்தில் இருக்கிற தண்ணி நேரடியாக உங்க மேல விழுது. அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். வானத்தில் இருக்கிற தண்ணி என்னை தொட்டுச்சு. அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர், சுத்தமான தண்ணீர், சுத்தமான நதி, இந்த பேரின்ப நதி தேவனுடைய ஆலயத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இங்கு வருகிற எல்லாருடைய வியாதிகள் இந்த ஆலயத்தில் வந்த உடனே, இந்த நதியில் நீங்க மூழ்கின உடனே, அதுதான் அபிஷேக நதி. தேவனை துதிக்கிற நேரத்தில் நீங்க இருக்கணும். தேவனை துதிக்கிற நேரத்தில், தேவனை ஆராதனை செய்கிற நேரத்தில் நீங்க இங்க இருக்கும் பொழுது அந்த நதி அப்படியே பாயும். அப்போ உங்க வியாதியெல்லாம் நீங்கும். அல்லேலூயா. உங்க பிரச்சனை எல்லாம் மாறும். அல்லேலூயா. அதுதான் அவருடைய பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறார். நாகமான் என்ற படைத்தலைவன், சிரியா தேசத்து படைத்தலைவன், பலசாலி. ஆனால் அவன் ஒரு குஷ்டரோகியா இருந்தான். அவன்கிட்ட அவங்க மனைவி சொன்னா, இது போல நம்ம வீட்டில் இருக்கிற இந்த சிறு பெண் சொல்றா, அங்க இருக்கிற சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்காரா, அங்க போனீங்கன்னு சொன்னா உங்க குஷ்டரோகம் நீங்கி போயிடும்னு சொல்றா அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாகமான் போய் தன்னுடைய ராஜாவிடத்தில் சொன்ன உடனே ராஜா ஒரு நிருபத்தை எழுதி இஸ்ரவேலின் ராஜாவிடத்துக்கு அனுப்பினான். இவன் குஷ்டரோகத்தை நீக்கி அனுப்புங்க. இஸ்ரவேலின் ராஜா அதை பார்த்த உடனே தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து, நான் குஷ்டரோகத்தை நீக்க நான் தேவனா என்று அவன் தன்னைத்தானே சலித்து கொண்டான். அப்பொழுதுதான் அங்கே எலியா தீர்க்கதரிசி, அவனை என்னிடத்தில் அனுப்பு. அங்கே வந்தவுடனே இவன் நினைச்சான், இந்த ஊழியக்காரர் நம்மளை நம்ம குஷ்டரோகத்தை எல்லாம் தடவி கொடுப்பாரு, எண்ணெய் பூசுவார், இல்லை மசாஜ் பண்ணுவார், அப்படிலாம் நினச்சி வரான். ஆனால் வந்தவனுக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னா, அவனை திருப்பி போய் யோர்தான்ல 7 முறை ஸ்நானம் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவனால் ஒத்துக்கொள்ள முடியல. எங்க நாட்டில் இல்லாத நதியா? எங்க நாட்டில் இதை விட நல்ல நல்ல நதியெல்லாம் இருக்கு. அந்த நதியில இல்லாதது என்ன யோர்தான்ல இருக்கு? ஆம், இருக்கிறது. ஏன்னா இஸ்ரவேல் தேசத்துல தேவன் இருக்கிறார். இஸ்ரவேலின் நதியில தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அதனால அவங்க நாட்டில் இருக்கிற நதியை விட இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற நதியில ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நீங்க இந்த பெராக்கா சபையில நீங்க வந்ததுனால உங்களுக்கு ஒரு அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். ஏன்னா இங்க நதி இருக்கிறது. அது பேரின்ப நதி, ஜீவ தண்ணீர் உள்ள நதி. அதனால இங்க அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும்.
நீங்க எந்த நதிக்கு போறீங்களோ இல்லையோ, இந்த நதிக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இங்க தேவன் இருக்கிறார், இங்க அவருடைய வல்லமை இருக்கிறது. அவனுக்கு வேலைக்காரங்க சொல்றாங்க, ஐயா பெரிய காரியத்தை செய்ய சொன்னா நீங்க செய்வீங்கல்ல, ஏதோ ஒரு சின்ன காரியம் செஞ்சுதான் பாருங்களேன். அவன் போய் யோர்தான்ல மூழ்கின உடனே அவன் குஷ்டரோகம்லாம் அவனை விட்டு நீங்கி போய் விட்டது. ஹல்லேலூயா. இந்த நதி ஆரோக்கியத்தை உண்டாக்குகிற நதி, தேவனுடைய நதி, ஆசீர்வாதத்தின் நதி. இந்த நதியில வெளிப்படுத்தல் 22:2 ரெண்டு பக்கமும் என்ன இருந்துச்சாம்? நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. இந்த நதி அது பிறப்பிக்கிறது. எதை பிறப்பிக்கிறதுனா ஜீவ விருட்சங்களை. நதி ரெண்டு ஓரத்திலையும் வளர்க்குது, மரங்களை வளர்க்குது. அந்த மரங்கள்ல என்ன வருது? ஜீவ விருட்சங்கள். அது 12 வகையான கனிகளை கொடுக்கிற ஜீவ விருட்சங்கள். மாதம் ஒரு மாதத்துல அந்த கனி, இன்னொரு மாதத்துல இந்த கனின்னு சொல்லி 12 மாதமும் கனி. இதை அந்த நதி பிறப்பிக்குது. இந்த நதி தண்ணீரை கொடுத்து வளர்க்குது. ஏன்னா இந்த நதி ஆரோக்கியத்தை உண்டாக்குகிற நதி, இந்த நதி சுகத்தை கொடுக்கிற நதி, இந்த நதி செடிகளை மரங்களை வளர்க்கிற நதி, ஆசீர்வாதத்தின் நதி. இன்னைக்கு இந்த நதி தான் ஜீவ நதி, இயேசு என்ற நதி. நம்மளை வளர்க்கிற நதி, நம்மளை செழிக்க வைக்கிற நதி, நம்மளை சுகப்படுத்துகிற நதி, ஜீவ நதி, இயேசு என்ற நதி. யோவான் 5 நீங்க வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 5 பாத்தீங்கன்னு சொன்னா, பெதஸ்தா என்ற ஒரு குளம் இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறது. அந்த குளத்துல ஒரு அற்புதம். எப்படி யோர்தான் நதியில குளித்த நாகமானுக்கு குஷ்டரோகம் நீங்கினதோ, அது போல இஸ்ரவேல் தேசத்துல இன்னொரு குளம், அது பெதஸ்தா என்ற குளம். அந்த குளத்துல சில வேளைகளிலே தேவதூதன் கலக்குவான். கலக்கும் பொழுது எவன் முந்தி அதுல இறங்குறானோ, அவனுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அவனுடைய பிரச்சனை எல்லாம் அவனை விட்டு நீங்கிடும், அவனுடைய வியாதி எல்லாம் அவனை விட்டு நீங்கிடும். அப்படிப்பட்ட அற்புதமான குளம். ஆனா அங்கே தேவதூதனும் வராரு, நதியை அந்த குளத்தை கலக்கிறாரு. ஆனா யாரோ முந்தி இறங்கிடுறாங்க. ஒருத்தன் 38 வருஷமா இதை பார்த்து கொண்டு இருக்கிறான். 38 வருஷமா எப்படியாகிலும் நான் முந்தி குளத்துல இறங்கணும். ஆனா உதவி செய்ய ஆள் கிடையாது. தூக்கி அவனை அதுல தள்ளுறதுக்கு, தூக்கி அவனை குளத்துல போடுறதுக்கு ஆள் இல்லை, உதவிக்கு ஆள் இல்லை. ஆனா அந்த குளத்துல குச்சாதான் தனக்கு அற்புதம் நடக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். 38 வருஷமா உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பாருங்க, 38 வருஷமா ஒரு பிரச்சனையில இருந்து ஒருத்தர் விடுதலை ஆகாம இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். யோசித்து பாருங்க. 38 வருஷமா ஒருத்தர் கல்யாணம் ஆகலன்னா எப்படி இருக்கும்? 38 வருஷமா ஒருத்தருக்கு வியாதியா இருந்தா எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் 38 வருஷம். அப்பதான் அந்த குளத்தை காட்டிலும் இயேசுவாகிய ஜீவ நதி, எப்பா இந்த குளத்துல தானே உன்னை இறக்க ஆள் இல்லை, குளமே நான் வரேன், நதியே நான் வரேன் அப்படின்னு கிட்ட வந்தாரு. அந்த 38 வருஷமா வியாதியா இருந்த அவனை பார்த்து கேட்டாரு, என்னப்பா நீ சுகம் விரும்புறியா? ஆண்டவரே, என்னை குளத்துல இறக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. இப்ப குளமே வந்தாச்சு, குளமே இவனை வியாதிஸ்தனை தேடி வந்தாச்சு, நதியே வந்தாச்சு. இது இனிமே இவனுக்கு என்ன கவலை? இயேசு என்ற நதியில் அவன் மூழ்கிட்டான். எப்படி? நான் இயேசுவின் வார்த்தையை கேட்டான். நீ சுகமாக விரும்புகிறாயா? விரும்புகிறான் ஆண்டவரே.
அப்படின்னா உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளவுதான். இயேசு என்ற நதியில, இயேசு அந்த பெதஸ்தா என்ற குளத்துல எப்படி தேவ தூதன் வந்து கலக்கும் பொழுது அற்புதம் நடக்குமோ, இப்ப இயேசுவே வந்துட்டார். தேவ தூதன் இல்ல, நேரடியா இயேசுவே கடவுளே வந்துட்டார். வந்து நீ குளத்துல எல்லாம் கூட குதிக்க வேணாம், என்கிட்ட விசுவாசமா இருந்தா போதும்னு. நீ சுகாங்க விரும்புறியா, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னாரு. இயேசுவாகிய குளத்துல அவன் குதிச்சிட்டான், இயேசுவாகிய நதியில் அவன் முழுகிட்டான், படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போறான். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவாகிய நதியில நீங்க குதிச்சிருங்க. ஏன்னா இந்த நதி யாரையும் சாகடிக்காது. ஒரு சில நதி இருக்கு, அதுல விழுந்தாங்கலாம் செத்து போயிடுவாங்க. ஆனா இந்த நதி பேரின்பத்தை கொடுக்கிற நதி. இந்த நதி ஜீவ நதி, தாகத்தை தீர்க்கிற நதி, இயேசுவாகிய நதி. இந்த நதியிலே சந்தோஷம், இந்த நதியிலே சமாதானம், இந்த நதியிலே ஜீவன், இந்த நதியிலே ஆரோக்கியம். யோவான் 7:38 சொல்லுகிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். உங்க உள்ளத்திலிருந்து நதிகள் ஓடும். நீங்க போற இடமெல்லாம் நதி பாயணும். ஒரு சிலர் உங்க நதியில அவங்க மூழ்கி மூழ்கி பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம் இருதயத்திலிருந்து ஓட வேண்டும். இயேசு விசுவாசிக்கிறது உண்மைன்னா நிச்சயமா அப்படி நடக்கும். நதி பாயும். யாத்ராம புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமைகளா இருந்தாங்க. அந்த எகிப்தில் அவர்கள் அடிமையா இருந்த பொழுது அங்கே எகிப்தில் நைல் நதி, அதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு நதி. எப்படி ஒரு இஸ்ரவேலுக்கு ஒரு யோர்தான் நதியோ அதுபோல எகிப்தியருக்கு நைல் நதி. ஆனா என்ன பிரச்சனைனா, பார்வோன், பார்வோன்னா பிசாஸ், பிசாசுக்கு இன்னொரு வார்த்தை பார்வோன், ஆவிக்குரிய அர்த்தம். அப்ப அந்த பார்வோன், அந்த ராஜா என்ன செய்யறான்னா ஒரு உத்தரவு போடுறான், பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க என்ன பண்ணணும், இந்த நைல் நதியில போட்டு விட வேண்டும். அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஆண் பிள்ளைகளா பிறக்கிறவங்களுக்கு கஷ்டம், எல்லா ஆண் பிள்ளைகளையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஜனங்க கொண்டு வந்து நதியில போட்டு எத்தனை பேருடைய உயிரை அந்த நதி வாங்குச்சோ தெரியாது. குழந்தைங்க, ஆண் பிள்ளைங்களுடைய உயிரை வாங்குச்சு அந்த நதி, நைல் நதி. ஆனா மோசே மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியல அந்த நதியால. ஏன்னா மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனா இருந்ததுனாலே, தேவன் மோசே குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்ததுனாலே மோசேயை தேவன் காப்பாற்றினார். மோசேவுடைய சகோதரி மீரியாம் ஒரு நாணலினாலே ஒரு பெட்டியை செய்து அதை கீழ் பூசி அதற்குள்ளே தண்ணி வராதபடிக்கு அதை நல்லா செஞ்சு அதற்குள்ளே அந்த குழந்தை அந்த மோசையை வச்சு அந்த நைல் நதியில அனுப்புறா. விசுவாசத்தோடு அனுப்புறா. ஒரு சொந்த தம்பி, அந்த குழந்தை சின்ன குழந்தை, அந்த குழந்தைய அவ ஆசையா கடைசியா கூட முத்தமிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நம்மளா இருந்தா ஒரு குழந்தை நம்மளை விட்டு யாருக்கோ கொடுக்குறோம்னா கடைசியா ஒரு முத்தம் கொடுத்து அனுப்புவோம். அது போல முத்தம் கொடுத்து அமிச்சாங்களோ என்னவோ தெரியல. ஏன்னா அந்த அந்த குழந்தைய இனிமே பார்க்க முடியுமா முடியாது தெரியாது, இனிமே அவங்களால வளர்க்க முடியல. அதனால அந்த குழந்தைய நேரடியா நைல் நதியில போடுறதுக்கு மனசு இல்லாம ஒரு பெட்டியை செஞ்சு அதுக்குள்ள வச்சு அமிச்சிட்டாங்க. இனிமே ஆண்டவர் காப்பாத்தினாதான் உண்டு.
ஆனா விசுவாசம் இருக்கு. அப்போ அமிச்சிட்ட உடனே அந்த நாட்டு இளவரசி அங்க வந்து குளிக்க வரும்பொழுது அவ கண்ணில் அந்த பெட்டி படுது. அது என்ன கொண்டு வாங்க, ஏய் குழந்தை, எபிரேயருடைய குழந்தை, அப்படியே இந்த குழந்தைய நான் வளர்க்க போறேன், இதை ஏன் குழந்தைய வளர்க்க போறேன்னு மோசேயை தத்தெடுத்து கொண்டான். அல்லேலூயா. மோசே அரண்மனையிலே வளர்த்தா, 40 ஆண்டுகள் வரைக்கும் வளர்த்தா. மோசே எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்தான். மோசேயை அந்த நைல் நதி கொல்ல முடியல. ஏன்னா தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆனா பிற்காலத்தில் யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தில் மோசே தலைவனாய் மாறின பொழுது நைல் நதியை வந்து அடிக்கிறான் தன் கோலினாலே. தேவன் சொல்றார், நைல் நதி அடி. நைல் நதியெல்லாம் ரத்தமா மாறுது. ஹல்லேலூயா. எத்தனை குழந்தைகளை நீ சாகடிச்ச? இஸ்ரவேல் குழந்தைகளை நீ சாகடிச்சியா? உன்னை அடிக்கிறேன் பார் அப்படின்னு ஆண்டவர் அடிக்க வச்சிருக்காரு. கோல் நல்லா அடிச்ச உடனே நைல் நதியே ரத்தமா மாறிடுச்சு. அதுல இருக்கிற மீன்கள் எல்லாம் செத்து நாறுச்சு. நைல் நதிக்கு பனிஷ்மெண்ட். ஏன் எங்க குழந்தைகளெல்லாம் சாகடிச்சா நீ? உன்னை பார், அடிக்கிறேன் பார் அப்படின்ற மாதிரி தேவன் அந்த நைல் நதிக்கு தண்டனையை கொடுத்தார். தேவன் ஒரு நதியா கூட தண்டிக்காம விடல. இஸ்ரவேல் பிள்ளைகளை காவு வாங்கின அந்த நதி, ஆண் பிள்ளைகளா பிறந்த அந்த குழந்தைகளை நைல் நதியில் போட்டு விட்டாங்க. அந்த நைல் நதியை பிற்காலத்தில் தண்டிச்சார், மோசேயின் மூலமாய் தண்டிச்சார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா தேவன் அப்படியெல்லாம் தண்டனைகளினாலே மோசே மூலமாக மோசேயை தேவன் தலைவனாக ஏற்படுத்தி ஜனங்களை வழி நடத்தி ஜனங்களை பல வகையான சூழ்நிலையில செங்கடலை 2ஆக பிரித்து அவர்களை கொண்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது, மோசேயின் மூலமாக மேகத்தின் வாயிலாக, மேகத்தின் கீழே மோசேயின் மூலமாக அந்த செங்கடலை அவர்கள் கடக்கும் பொழுது அவங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்த மாதிரி ஆண்டவர் அவங்கள அங்கீகரிச்சார். பழைய ஏற்பாட்டிலே ஞானஸ்தானம் இருந்திருக்கு. அல்லேலூயா. அதுக்கு பிறகு வழியில எல்லாரும் பிறக்கிறாங்க, புது புது சந்ததிகள் பிறக்குது. கடைசியில் உள்ள பார்டர்ல என்டர் ஆகும்போது அங்க என்ன நதி? கீழே அந்த எரியோ கிட்டலாம் போகும்போது ஒரு நதி, அதான் யோர்தான். அது வழியா திரும்ப போறாங்க. திரும்ப அவங்களும் ஞானஸ்தானம் எடுத்த கணக்கு தான். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் அவர்களை வழி நடத்தின, அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளாக அவர்களை வழி நடத்தினார். இன்னைக்கு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாற வேண்டுமானால் நீங்க எப்படி அந்த குஷ்டரோகம் நீங்கி அவன் நாகமான் சுகத்தை பெற்று கொண்டானோ, அது போல நம்முடைய பாவம் நீங்கி ஒரு பரிசுத்தவானாய் நாம் மாற வேண்டுமானால் தண்ணீரிலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்காத யாரும் அவங்க பரலோகம் போக முடியாது. அது எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா, நைல் நதியிலே ஆண் பிள்ளைகள் எல்லாம் போட்டு விட்டாங்க, அந்த ஆண் பிள்ளைகள்லாம் மரித்து போய்விட்டது. அதுபோல நாம தண்ணீரிலே ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்படுறான். எங்க அடக்கம் பண்ணப்படுறான்? தண்ணியில அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணியிலிருந்து வெளியே வரும்பொழுது புதிய மனுஷனாக, கிறிஸ்துவனுடைய மனுஷனாக அவன் வெளியில வரான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் ஆயின. அப்போ இயேசுவினுடைய பிள்ளைகள் தண்ணியில போய் பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டு புதிய மனுஷனாக அவர்கள் வெளியில வராங்க. அதனால நாம இந்த நதியிலே ஸ்நானம் பண்ண வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மார்க் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியினால் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. 9ஆம் வசனம். அந்நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அல்லேலூயா. இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றார். இப்போ பழைய மனுஷனை அடக்கம் பண்றதுக்கு அடையாளமா புதிய மனுஷனை வெளியில கொண்டு வர்றதுக்கு நாம் ஞானஸ்நானம் கண்டிப்பா எடுக்கணும். வாழை பிள்ளைங்க நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கீங்க. ஞானஸ்நானத்தை தள்ளி போடாதீங்க. ஏதோ பண்டிகை வரும், ஈஸ்டர் வரும், குட் ஃப்ரைடே வரும்னு காத்திருக்காதீங்க. ஆண்டவர் இயேசு எப்போ வருவாருன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் திடீர்னு வந்துட்டாரு, ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எல்லாம் கைவிடப்பட்டுருவீங்க. பரலோகம் போக முடியாது, நரகம் தான் போக முடியும். அதனால நதியில இயேசு ஞானஸ்நானம் பெற்றார், நாமும் ஞானஸ்நானம் பெற வேண்டும். சங்கீதம் 31:20 வாசிப்போம். மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். தேவனுடைய ஆலயத்தில் நீங்க வந்தா தேவன் நம்மளை மறைச்சு வச்சு காப்பாத்துவார். ஏன்னா இங்க நமக்கு பேரின்ப நதி இருக்கு, ஜீவ தண்ணீர் உள்ள நதி இருக்கு, இயேசுவாகிய நதியே இங்கதான் இருக்கிறாரு. அப்ப இங்க நாம் வரும்பொழுது அவர் நம்மை அவருடைய சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு, மற்றவங்க நாவுனால சண்டை போடுவாங்க, அப்படியே சண்டை போட்டு 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 அவங்க சண்டைகளுக்கெல்லாம் நம்மளை விலக்கி அவருடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. தேவன் நம்மளை காப்பாற்றணுமா? அவருடைய கூடாரத்துக்கு வாங்க, அவருடைய சமூகத்துக்கு வாங்க. நம்மளை சண்டைக்கெல்லாம் விலக்கி காப்பாரு. நம்மளை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு சுகத்தை தருகிற நதியாக இருக்கிறார். தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இன்னொரு வகையான ஒரு நதியை குறித்து பார்க்கிறோம். அதுதான் அக்கினி நதி. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ தண்ணீர் உள்ள நதி இருக்கும் பொழுதே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் வரும் பொழுது அந்த ஜீவ தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அக்கினி நதி வரப்போகுது. அந்த அக்கினி நதி வரும் பொழுது பட்சிக்கும், கொளுத்தி போட்டுரும் எல்லாரையும். அந்த நதி பாவம் செஞ்சவங்கள கிட்ட சேர்க்காது. அந்த நதி அக்கிரமக்காரர், துன்மார்க்கிற, தேவனை தேடாதவங்க, தேவனை துதிக்காதவங்க, பொய்யர், விக்கிரக ஆராதனைக்காரர், சூனியக்காரர், விபச்சாரக்காரர், வேசித்தனக்காரர் எல்லாரையும் பட்சிக்கிற அக்கினி சீக்கிரமாய் வரப்போகிறது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் 22ஆம் வெளிப்படுத்தல் 22ல, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அவனுக்குரிய பலன் என்னோட கூட வருது. நீதி செஞ்ச பரிசு, பரிசு, பாராட்டு எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் கட்டி பிடிப்பாரோ, முத்தம் கொடுப்பாரோ, பரிசு என்ன கொடுப்பாரோ தெரியாது. இது நமக்கு பரிசு. ஆனா அநியாயம் செஞ்சா, அசுத்தமா இருந்தா பரிசு கிடைக்காது. மாறாக அக்கினி தான் கிடைக்கும், எரி நரகம், தண்டனை. அதனால இந்த அக்கினி நதி வருவதற்கு முன்னதாக ஜீவ நதியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏசாயா 12ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்திலிருந்து இங்கே ரட்சிப்பின் ஊற்றை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ரட்சிப்பின் ஊற்று தான் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை. ஏசாயா 12:1 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இங்கே ரட்சிப்பின் ஊற்று இங்கே இருக்கு. மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொண்டு செல்லுங்க. சமாரியா ஸ்திரீ கிணத்துக்கிட்ட வந்தா, தண்ணீர் மொள்ள வந்தா, யாரும் இல்லாத நேரத்தில் வந்தா, யாரும் இல்லைன்னு நினைச்சா, ஆனா அங்க இயேசு இருந்தாரு. இயேசு கிட்ட வந்து நின்ன உடனே இயேசு கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி கொடுன்னு கேட்கிறாரு. இது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்ப இயேசு தாகத்துக்கு தண்ணி கொடுக்க கேட்ட உடனே அவ சொல்றா, நீர் யூதனா இருக்க, நான் சமாரியலா இருக்க, உம்மிடத்துல பாத்திரமும் இல்லையே, எப்படி நீர் தண்ணி குடிப்பீர்? அப்ப அவர் சொல்றாரு, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீயே தண்ணி கேட்ப, அதுவும் ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன். அப்ப ஆண்டவரே நீர் யார்? உன் புருஷனை கூட்டிட்டு வா, நான் அந்த தண்ணியை உனக்கு தரேன். அப்போ எனக்கு புருஷன் இல்லை, உனக்கு 5 புருஷன், இப்போ இருக்கிற உனக்கு புருஷன் இல்லை. ஐயோ, என் காரியம் எல்லாவற்றையும் எனக்கு சொன்னாரு. அவர் தான் கிறிஸ்துவாகி உலக ரட்சகரா வந்து பாருங்கன்னு ஜனத்தையெல்லாம் கூட்டிட்டா. அவளுடைய வார்த்தையை மட்டும் நம்பி இல்லை, நேரடியா அந்த ஜனங்கள்லாம் பார்த்து இவர் தான் உலக ரட்சகராகிய கிறிஸ்து என்று விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரை அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. இன்னைக்கு ஜீவ தண்ணீரை ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் இயேசுதான் நம்முடைய ரட்சிப்பின் ஊற்று. அவரிடத்துல ஜீவ தண்ணீர் இருக்கிறது. நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். நாம ஜீவன் பெறுவதற்காக, நாம சுகம் பெறுவதற்காக, நம் பாக்கியம் பெறுவதற்காக, நம் நன்மை பெறுவதற்காக ஜீவ தண்ணீர். சிம்சோன் பெரிய பலசாலி. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் லேகி என்ற இடத்துல அவனை சத்துருகளிடத்துல கையை கட்டி ஒப்பு கொடுத்துட்டாங்க. தேவ ஆவியானவர் அவன் மேல இறங்கினார். நதி போல எப்படி நம்ம மேல இறங்குறாரோ அது போல தேவ ஆவியானவர் அவன் மேல இறங்கின உடனே அவனுடைய கட்டுகள் எல்லாம் அக்கினிப்பட்ட கயிறு போல அப்படியே அறுந்து போயிடுச்சு. உடனே அங்க இருக்கக்கூடிய கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு அதை எடுத்து 1000 பேரை கொன்றான். கொன்றுட்டு இவன் இப்ப சாக போறான். என்னன்னா, ஆண்டவரே இவ்வளோ பெரிய ரட்சிப்பு நீ கட்டளையிட்டீர், ஆனா இப்ப நான் அவங்க கையால சாக போறனே, தாகத்தால சாக போறனே என்று தேவனை நோக்கி அவன் அழுதான். அப்ப தேவன் என்ன செஞ்சார்னா, அப்பொழுது தேவன் லேகியில் பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த பொழுது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியினால் அதற்கு எந்த கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனிடத்தில் அழுதா பள்ளத்தாக்க கூட பிளந்து தண்ணீரை கொடுப்பார், ஜீவ தண்ணீரை கொடுப்பார். அந்த தண்ணீரை குடிக்கிறவங்க சாகவே மாட்டாங்க, உயிர் பிழைப்பாங்க. அவன் உயிர் பிழைத்தான். அவனுடைய உயிர் அவனுக்குள்ள வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் இந்த ஜீவ தண்ணீராகி இயேசுவை நீங்க குடித்ததுனால உங்களுக்கு திரும்ப உயிர் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. உங்க உயிர் உங்களுக்கு திரும்ப வந்திருக்கு. நீங்க பிழைத்து கொண்டீங்க, நீங்க சாவதில்லை. அல்லேலூயா. நீங்க ஜீவனோடு இருப்பீங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை நேசிக்கிறார்.
தேவன் உங்களை நேசிக்கிறதுனால உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நதி நம்முடைய வாழ்க்கையில் தேவை, இயேசுவாகிய நதி. இந்த நதியில ஆண்டவர் அளக்கிறார், ஒரு 1000 முழம் அளக்கிறாரு, அது நதியில போய் முடியுது. அது பார்த்தா கடக்கக்கூடாத நீச்சல் ஆழம். சிலருக்கு கடக்கக்கூடாத நீச்சல் ஆழம் இருக்கக்கூடிய இடத்தை பங்கு போட்டு கொடுத்துருவார். ஆண்டவரே, இது கடக்கக்கூடாத நீச்சல் ஆழமா இருக்கு, சரி திரும்ப வா, கரைக்கு வா. அப்புறம் கரையில் ஏதாவது ஆண்டவரா பார்த்து கொடுப்பார். அதுபோல தேவன் நம்மளை இந்த உலகத்தில் சில நேரத்தில் கடக்கக்கூடாத நீச்சல் ஆழம் இருக்கக்கூடிய நதியில் நம்மளை கொண்டு போவார், வழி நடத்துவார். ஆண்டவரே, கடக்க முடியலப்பா அப்படின்னா கரைக்கு கொண்டு வருவார். ஆண்டவரே, முழுகி போறேன்பா அப்படின்னா தூக்கி எடுப்பார். பேதுரு கையை பிடிச்சி தூக்கி எடுத்தது போல. அதனால சோர்ந்து போகாதீங்க. நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் ஏதோ பிரச்சனைகள் நடுவிலே, கவலைகள் நடுவிலே, போராட்டங்கள் நடுவிலே, சூழ்ச்சிகளின் நடுவிலே, பிசாசினுடைய தொல்லைகள் நடுவிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்மளை பாதுகாக்க தேவன் இருக்கிறார். ஒரு நதி இருக்கிறது, அதுதான் ஜீவ நதி. இந்த நதியை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த நதியில நீங்க உங்க தாகத்தை தீர்த்து கொள்ளுங்க. ஐயா, அந்த சிம்சோன், நான் 1000 பேரை கொன்றேன், ஆனா இப்ப சாக போறனே அப்படின்னு சொன்ன பொழுது கண்மலையை பிளந்து, பள்ளத்தாக்கை பிளந்து தண்ணீரை கொடுத்தது போல நமக்கும் ஆண்டவர் தண்ணீரை கொடுத்து நம்மளை வாழ வச்சு நம்மளை காப்பாற்றி நம்மளை வழி நடத்தி கொண்டே செல்வார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, கவலையோடு இருக்காதீங்க. இது பேரின்ப நதி, நம்முடைய தாகத்தை தீர்க்கிற நதி. அதனால இந்த நதியினாலே உங்களை தேற்றுகிறார். நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பேரின்ப நதியினாலே அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்ப நதியே, ஜீவ நதியே, இயேசுவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஜீவ நதி ஐயா. எங்கள் தகப்பனாகிய இயேசுவே, உம்முடைய ஜீவன் கொடுக்கிற ஜீவ நதியிலே நாங்கள் மூழ்கி மூழ்கி நாங்க தாகத்தை தீர்த்து கொள்ள, அப்பா, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உதவிகள் செய்யும். ஆண்டவரே, ஆதியாமத்திலே ஒரு நதி, அது பாய்ந்து 4 நதிகளாக பிரிந்து சென்று பொன், கோமேதகம் போன்ற விலையேற பெற்ற ரத்தின கற்கள் எல்லாம் விளைவித்தது. அதுபோல எங்கள் வாழ்க்கையில நீர் ஜீவ நதியா இருந்து எங்களுடைய வாழ்க்கை நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஆவியை, எங்கள் ஆத்மாவை, எங்கள் சரீரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்காய் வாழ, உமக்காய் கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அந்த நதி ஜீவ விருட்சத்தை கொடுக்கிற மரங்களை வளர்த்தது போல நீர் எங்களுக்கு நதியா இருந்து எங்களை வளர்த்து உமக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றும். வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய சமூகத்திலே மூடி மறைத்து கொள்ளும். உமக்கே சகல துதிகன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாட கேட்போம். அப்பொழுது தேவனுக்கென்று நாம் காணிக்கைகளை நாம்